பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளையை சேர்த்து ஒரு 3 வாரம் இருக்காது, 4 வாரம் இருக்காது, பேச்சே ஒரு மாதிரி மாறும். அப்போ நீங்கள் கூப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டு அந்த ஃப்ரெண்ட்டை போய் ஒரு 2 நிமிஷம் பேசி பாருங்க, அதே பேச்சு இங்கே ஒட்டியிருக்கும் அப்படியே இல்லையா? அந்த முன்னால் சேர்த்த வார்த்தை பின்னால் சேர்த்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, நம்ம வீட்டில் அப்படி பேசினதுலையே எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அது எங்கேருந்து வரும்? அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் தான் பேசியிருப்பாங்க, ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மாத்திரம் பாருங்கள் நம்முடைய கதவை வந்து ரொம்ப திறப்போம். எல்லாத்தையும் அப்படி நம்ம ரொம்ப மனசை திறக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம வந்து டோட்டலாக ஃபில்டர்ஸே எடுத்துருவோம். நம்ம எதையுமே தடுக்க மாட்டோம், எதையுமே இது பேசலாம் அது பேசலாம்னா எந்த ஃபில்டரே இருக்காது. பொதுவாக பாருங்கள், நம்ம ஒரு ஒரு விருந்தாளிகிட்ட பேசும்போது, ஒரு அந்நியன்ட்ட பேசும்போது 10 காரியம் யோசித்து தான் பேசுவோம். ஒரு கேள்வி கேட்கணும்னா கூட 10 முறை யோசித்து இதை கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்க போனால் கூட யோசித்து தான் கேள்வி கேட்போம். ஒரு 2 வார்த்தை பேசணும், ஒரு 2 சென்டென்ஸ் பேசணும்னா மனசில் ஓட விடுவோம். இதை பேசினா அவங்க முகம் எப்படி மாறும், அவங்க தோற்றம் எப்படி மாறும், அவங்க பேச்சு எப்படி மாறும், அவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் உள்ள ஃபுல்லாக ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் வார்த்தை வாயிலேருந்து வெளியே வரும். உண்மையா இல்லையா நான் சொல்கிறது? அதே இது ஃப்ரெண்டை பார்த்தா இது மாதிரி யோசிக்கிறோம். உண்மை என்னென்னா இந்த டோட்டல் ப்ராசஸை கட் பண்ணிடுவோம். மனசில் என்ன இருக்கோ அதை என்ன பண்ணிடுவோம், அப்படியே கொஞ்சம் கூட மதகு திறந்து விட்டது போல தான். கேட்குற கேள்வியெல்லாம் பாருங்கள், ஃப்ரெண்டு கேட்குற கேள்வியை பாருங்கள், கொஞ்சம் கூட யோசித்து கூட இருக்க மாட்டாங்க. அவங்க அப்போதான் யோசித்துருப்பாங்க, யோசிச்சுட்டு இருக்கும் போதே வெளியே வந்துடும். அது அவங்க என்ன பேசணும்னு நினச்சிட்டு இருக்கும் போதே பேச்சு வெளியே வந்துடும். அந்த கதையெல்லாம் பாருங்களேன், இப்படி ஒரு கதை பேசினா அதுலேருந்து அங்கே கனெக்ட் ஆகி அங்கே கனெக்ட் ஆகி அங்கே கனெக்ட் ஆகி முடிவே இருக்காது. அலாம் அடித்தால் ஒழிய கதை என்ன பண்ணாது, முடியாது. அந்த மாதிரி கதை போயிட்டே இருக்கும். ஏன்னா there is no control. இது எதுன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ்.